Kia வணக்கம் and welcome to Big Boss Review. இது நவம்பர் 24ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, இந்திய நிகழ்ச்சிக்கு போவோம். இந்திய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 48 நிமிஷம் நிகழ்ச்சி. ஆனால் விஜய் டிவிக்கு வந்து கான்டென்ட் கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 4-5 நிமிஷம் வந்து ஏதோ ஒரு ஷூ இன்சிடென்ட், அவங்க ஷூ வீசி விளையாடினது, அப்புறம் வந்து அந்த ஸ்மிட்டங்காரன் அப்படின்ற ஒரு பாடல் எவ்வளோ முடியுமோ அதை ப்ளே பண்ணது, இதெல்லாம் வந்து கான்டென்ட் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் 4 to 5 minutes வந்து அவங்க ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது இல்லாட்டினாலும் ப்ரோக்ராமில் வந்து இட் டீன் add வேல்யூ டு த ப்ரோக்ராம் அப்படின்றது தான் விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி, இட் வாஸ் குவைட் கியூட். இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. விஷ்ணு அண்ட் விக்ரம் சேர்ந்து எல்லாருக்கும் வந்து புனை பெயர் கொடுக்கணும். ஓகேயா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த நேம்ஸ் வாஸ் ரியலி ஃபனி. மாயாவுக்கு வந்து வைக்கப்போர், ஏன்னா அவங்க வந்து எரிஞ்சா ஊரே எரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து காதம்பரி பேசியே காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அக்ஷயாவுக்கு பருத்தி மூட்டை, இந்த பருத்தி மூட்டை எவ்வளவுதான் நாங்கள் கொண்டு போய் நாமினேஷனில் கொண்டு போய் விஷ்ணு ரொம்ப க்யூட்டாக பேசியிருந்தாரு. ஐ திங்க் விஷ்ணு மைட் வின். ஏன்னா எனக்கு வந்து அவர் பிடிச்சிருக்குது. இந்த கோவம்லாம் இல்லாத இந்த ஜாலியான விஷ்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது ஆரம்பத்துலேருந்து இருந்திருந்தாக்கா அந்த வீடே வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த நெரட்டிவ் would have been different. ஒரு சண்டே சீசன் மாதிரி ஆயிருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கைப்பா. எனிவே, ஸோ அக்ஷயா வந்து இந்த பருத்தி மூட்டையை நம்ம எவ்வளோ தான் கொண்டு போய் நாமினேஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் கூட அந்த பருத்தி மூட்டை திரும்ப கோடவுனுக்கே வந்து I thought that was really funny. அப்புறம் வந்து கூல் சுரேஷ் வந்து பதனின்றாங்க. அந்த பதனி ட்ரிங்க்னா என்னன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. அது ஒரு மாதிரி குடிநீர் நினைக்கிறேன். ஐம் நாட் டூ ஷூர். போகிற போக்கில் வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு போகிறாருன்ற மாதிரியும். மணி அண்ட் ரவீனா வந்து விக்ரம் சொல்லுவார் buy one get one free. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விஷ்ணு வந்து சொல்லுவார் அர்ச்சனா வந்து தொட்டாச்சினிங்கி, இது பூகம்பமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடிக்க போகுது. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொட்டாச்சினிங்கி அப்படின்னு விஷ்ணு சொன்னது பூகம்பமாக எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து தண்ணி லாரி குழா அடி சண்டை அப்படின்னு விக்ரம் சொன்னார். ஐ டோன்ட் அக்ரி வித் தட். அப்புறம் வந்து விஷ்ணு வந்து தினேஷை வந்து இம்சை அரசன் அப்படின்னு, கிட்டத்தட்ட எனக்கும் அப்படி தான் தோணுது. ஹிஸ் டூ ஸ்ட்ரெயிட் லைஸ்ட், அந்த ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், அந்த மாதிரி அவர் வந்து தினேஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குன்னு நான் நேற்றைய நிகழ்ச்சியிலையும் சொல்லிடுறேன். ஸோ அப்படி சொல்கிறாரு. ஸோ அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஃபனியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 minutes ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த தொட்டாச்சினிங்கி அப்படின்ற வார்த்தை பூகம்பமாக எப்படி வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கெட்ஸ் அப்செட். பிகாஸ் ஒருத்தவங்க வந்து அவங்க வந்த முதல் வாரம் வந்து நம்ம எல்லாருமே வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நிறைய அழுகிறாங்க, அந்த அழுகையை கம்மி பண்ணாங்கன்னா ஷீஸ் அ வெரி ஸ்ட்ராங் கண்டென்ட் அப்படின்றத பற்றி பேசிடணும். ஸோ ஹைலைட்டாக தெரிஞ்சது அதுதான். பட் அதை வந்து தொடர்ந்து இவங்க நிகழ்ச்சியில் சொல்கிறத வந்து அர்ச்சனா டசன்ட் லைக் இட். ஃபேர் எனஃப். இதோ நான் பண்ணிட்டேன், அதை வந்து விட்டுருங்க அப்படின்றது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது சரியாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு ஹைலைட்டாக பேசப்படும் ஒரு பொருளாக, பேசப்படும் ஒரு விஷயமாக வெளியிலேயும் இருந்தது, வீட்டுக்குள்ளேயும் தொடர்ந்து இருக்குது. பட் தட் டசன்ட் மீன் தட் ஷீஸ் அ நெகட்டிவ் பர்சன். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் கிடையாது. ஆல்தோ இட் வாஸ் செட், தொட்டாச்சினிங்கிறது வந்து சம்டைம்ஸ் கேன் பி அ நெகட்டிவ் கானோட்டேஷன். நம்ம வந்து வி டென்ட் டு ஆம்ப்ளிஃபை த நெகட்டிவ். நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்களா இது தாங்க, 10 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எவனாச்சும் 2 பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த 2 பேர் சொன்னது தான் மைண்டில் ஏறுமே தவிர அந்த 10 பேர் சொன்னது நல்லது ஏறாது. இதை விஷ்ணு வந்து ரொம்ப அழகாக அர்ச்சனாவுக்கு வந்து விளக்கி சொல்வார். ஹி வாஸ் வெரி கூல், காம் அண்ட் கம்போஸ். பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சாரு. திஸ் இஸ் த விஷ்ணு தட் ஐ லைக் அண்ட் திஸ் இஸ் த விஷ்ணு ஐ வுட் வாண்ட் டு வின் இன் தி பிக் பாஸ் ஷோ. ஓகே, கூல் சுரேஷ்லாம் ஒன்றுமே பண்ணலங்க, டாஸ்க் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனால் அவர் தொடர்ந்து வாரம் இருந்துட்டு இருக்காரு. வாரம் அவருக்கு சம்பளமும் போயிட்டு இருக்குது. தமிழண்டான்னு கத்துறதையும் நிறுத்திட்டாரு, ஜான் சீனான்னு கத்துறதையும் நிறுத்திட்டாரு. எந்த ஒரு கான்டென்ட்டும் கொடுக்குற மாதிரி கிடையாது. பட் அவர் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பட் எனிவே, ஸோ இவர் வந்து சொல்வார், விஷ்ணு சொல்வார், இங்கே பாரு, போன வாரம் வந்து வெற்றி நடை போடுறதுல நான் உன் பேர் தான் சொல்லியிருந்தேன். உன் மேலே எவ்வளோ தான் கல் விட்டு அடித்தாலும், நீ வந்து என்னத்தான் அழுதாலும் நீ வந்து திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணுற அப்படின்றது சொன்னேன். அதை நீ ஏற்றுக்கிறேன்னா இதை வந்து நான் வந்து சும்மா ஒரு ஜோக்காக சொன்னது. அந்த சம்டைம்ஸ் அந்த ஜோக்குன்றது வெரி தின் லைன். நம்மளை பற்றி நம்ம ஜோக் பண்ணிட்டோம்னா அது வேறு விஷயம். பட் வென் இட் இன்வால்வ்ஸ் another person, அவங்க the sensitivities are very very important. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அர்ச்சனை செஞ்சது சரியா,
அப்படி ரியாக்ட் பண்ணது சரியா, போய் விஷ்ணு கன்ஃபர்ம் பண்ணது சரியா, இல்லை விஷ்ணு சொன்னதை அவங்க ஜோக்காகவே எடுத்துருக்கணுமான்றத உங்கள் அபிப்பிராயத்தை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்தில் அர்ச்சனா வந்து ஷி ஹேவ் ஜஸ்ட் டேக்கன் அ பேக் சீட் அண்ட் சே ஓகே இது ஜஸ்ட் ஜோக் ப்ரஷ் இட் ஆஃப் அப்படின்னு விட்டுருக்கணுமா, இல்லை அதை பற்றி அவங்க தொடர்ந்து பேசினால அந்த அந்த அழுத மேட்டர் இன்னும் கண்டினியூவஸாக இன்னும் அதிகமாக ஆம்பிளிஃபை பண்ணப்பட்டது அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். உங்கள் அபிப்பிராயம் என்னன்ற கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. சொன்னாங்க விட்டுட்டாங்கன்னா அது அப்படியே போயிருந்திருக்கோம். இவங்க போய் சண்டை பிடிச்சி பேசினது அது கிட்டத்தட்ட நினைக்கிற ஒரு 1 hour போணுச்சு லைஃப்லன்னு. ஆமாம், ஒரு 1/2 hour to 1 hour போணுச்சு. அதை பேசி பேசி அந்த அழுகுன்ற வார்த்தை திரும்ப 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 ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதை பற்றி நிக்சன் வந்து ரூமில் பேசும்போது சொல்வார், ரவீனா கிட்ட சொல்வார், ஐயோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்னே தெரியலையே, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பெருசு பண்ணுறாள் அப்படின்னு. இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது விசித்ரா வந்து ரொம்ப கரிசனையோடு பார்த்துட்டே இருப்பாங்க இந்த பொண்ணு அர்ச்சனா will be very upset. நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த டே லைஃப்பில் வந்து ஷி இஸ் வெரி டவுன். அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது கூட விசித்ரா சொல்லுவாங்க, ஓகேயா நீ தினேஷோட இருக்கிறியா, நான் உள்ளே போய் மேக்கப் போட்டு வந்துடட்டுமா, நீ ஓகேயா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனா அண்ட் மணியோட ஊடல் கூடல். ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவீனா சில வார்த்தைகள் விடுவாங்க, நான் உன்னை விட ஸ்மார்ட் யூனோ. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படின்றது வந்து இவங்க நமக்கு இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு சில நேரங்களில் வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு டூ ரியாலிட்டி செக். நீங்கள் பாருங்கள், உங்ககிட்ட நீங்கள் உங்கள் ஸ்பவுஸ் கிட்ட பேசும்போது வேற ஒரு தொனியில் பேசுகிறீங்களா, மற்றவங்க கிட்டலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அன்பாக பேசுகிறீங்களா. ஆஃபீஸ் சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் அரீனா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ரைட். பட் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சர்டன் வேல்யூஸ், சர்டன் வேஸ் ஆஃப் பிஹேவியர், மேனரிசம் இதெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து இரண்டுக்குமே வந்து ஆஃப்கோர்ஸ் வேலை விஷயம்லாம் நம்ம ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துடும், வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து ஒரு தகப்பனா, ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா, அந்த மாதிரி ரோல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த கார்பரேட் லெவலில் உங்களோட ஒர்க் வைஸோட ரோல்ஸை அங்கேயே விட்டுட்டு வரணுன்றது தான் விஷயம். ஆஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் boundary becomes fluid and it goes in and out. பட் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா if you are nice to your colleagues or when you come back to your home are you a different person, right? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ do we take our spouses and our partners for granted? இவங்க எப்போதும் என்னோட இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான அந்த அட்டென்ஷன், அந்த பரிவு இதெல்லாம் நம்ம காட்ட மறந்துடுறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய நேரங்களில் எஸ்பெஷலி இன் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப உண்மைன்றது வந்து ஆய்வுகள் காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி செக் பண்ணலாம். நான் அந்த மாதிரி இருக்கேன்னா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு பேசும்போது கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசுகிறேன்னா, வெளியில் உள்ளவங்ககிட்ட நல்லா பேசுகிறேன்னா அப்படின்னு நம்ம ரியாலிட்டி செக் பண்ணி see whether we can be nicer to our family. Family is a very very important social unit. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியுமான்னு பார்க்கணும். சில நேரங்களில் ஆஃப்கோர்ஸ் இஸ் நார்மலி டு எவ்ரி திங் ரைட். சில நேரங்களில் குடும்பத்தில் வந்து அந்த சந்தோஷம் இல்லாத பட்சத்தில் அந்த சந்தோஷத்தை வேறு எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஃபேமிலி கேன் பி அ டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் ஃபார் the children, the spouse. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது how do you take yourself out of the toxicity அப்படின்றது இன்னொரு விஷயம். யார் கேப்டன் ஆகணும் அப்படின்ற நாமினேஷன் நடக்குது. தினேஷ் வந்து he can't be nominated because he's in direct evictionன்றதுனால அவரை வந்து நாமினேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆளுக்கு 3 ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க. யூ ஹேவ் டு சே ஹூ யூ லைக் அண்ட் வாய் they deserve to be a captain சொல்லி அந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கணும். யாருக்கு அதிகமான ஸ்டிக்கர்ஸ் இருக்குதோ 3 பேர் வந்து will go and do the challenge. அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து மணி, ஜோவிகா அண்ட் நிக்சன். ஆஃப்கோர்ஸ் நமக்கு தெரியுது தினேஷ் இஸ் now very close to மணி அண்ட் ரவீனா as well as cool. ஸோ அவங்க 2 பேரும் சொன்னால் அது அசிங்கமாயிடும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்கு. மணியை மட்டும் சொல்கிறாரு. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை சொல்லுவாங்க. விஷ்ணுக்கும் அர்ச்சனாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வாக்குவாதம் நடந்தது. ஷி கான்ஃபரண்டட் ஹிம் பட் ஷீ வந்து அவர் வந்து நிதானமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டேமேஜ் கண்ட்ரோலாக இல்லை ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஐ டோன்ட் கோ இன் டு விஷ்ணுஸ் பேட் புக்ஸ்ன்றதுனால பேசிக்கலி டேமேஜ் கண்ட்ரோல் டாக்டிக்கான்றது வந்து நான் ஒரு சந்தேகம் இருந்தது. விஷ்ணு வந்து மணிக்கு போடுறாரு. அந்த பாண்ட் பிட்வீன் விஷ்ணு அண்ட் மணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ராங் விச் இஸ் நைஸ் அண்ட் ஐ லைக் தி ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள்லாம் கம்மியாகுது பட் கான்டென்ட் கம்மியாகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து வாட் விஜய் டிவி ஹேஸ் டு டூ இஸ் திஸ் தி கைண்ட் ஆஃப் என்வாயர்மெண்ட் வி வாண்ட். அந்த சண்டை சச்சரெல்லாம் குறைச்சிக்கல. கிவ் தம் task that goes on for days or challenging task that ஒரு சர்வைவர் சீரீஸில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா the program will be more exciting and entertaining to watch அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். இப்போது சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த level of diplomacy, இந்த level of controlled emotions I feel is good.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து விஷ்ணுக்கு கொடுக்குறாங்க. ஆஃப்கோர்ஸ் அவங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க விஷ்ணுவை, ஸோ அதனால கொடுக்குறாங்க. அண்ட் ஷி கிவ்ஸ் டு அர்ச்சனா. ஸோ பூர்ணிமா வந்து விஷ்ணு, நிக்சன் அண்ட் அர்ச்சனா கொடுப்பாங்க. அதே ரெப்ளிகேட் பண்ணுவார் மாயா. அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க, விஷ்ணு, நிக்சன் அண்ட் அர்ச்சனா அப்படின்னு. விஷ்ணுக்கு நான் வந்து இன்னும் சிக்கல் பண்ணணும், அது அவங்க நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஹாப்பி தட் பூர்ணிமா இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு விஷ்ணு. ஸோ நிச்சயமாக வந்து கேப்டன் ஆக்கி அவருக்கு பிரச்சனை பண்ணுன்றதுக்காக கொடுத்துருப்பாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். அர்ச்சனா வந்து அழுகினின்றாங்க. ஐ ஹவ் நாட் ஹர்ட் தட் வேர்ட். ஐ திங்க் ஐம் ஹியரிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அழுதுகிட்டே இருக்காங்கன்றதை வந்து குத்தி காட்டி அந்த ஸ்டிக்கரை கொடுப்பாங்க. இது வந்து மாயா இஸ் வெரி குட் அட் திஸ். வெரி வெரி அந்த குத்தி காட்டி அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஷி கேன் ரியலி டூ டேமேஜ். அதை சொல்லி இதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணுன்ற மாதிரி நீ நல்லவளா கெட்டவளா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு அவங்க வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. விசித்ரா வந்து மாயாக்கு போடுவாங்க. தட் வாஸ் பட் எனிவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிக்சன், விஷ்ணு அண்ட் ஜோவிகா வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வராங்க. கேப்டன்சி டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டரில் வந்து ஒரு பெரிய கிளாஸ் இது மாதிரி இருக்குது. அதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் கேப்டன்சின்னு போட்டு ஆல்ஃபபெட்ஸ் குமிச்சு வச்சுருக்காங்க. அண்ட் தென் த ஸ்மால் pathways, 3 pathways போகுது. So it's more like a funnel kind of pathway. It starts from small and then it gets bigger. ஸோ சின்னதுலேருந்து பெருசாகுது அந்த பாத்வே. அதில் பேலன்ஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு கண்டஸ்டனும் அவங்கவுங்க சைட்லேருந்து பேலன்ஸ் பண்ணி வந்து அந்த சென்டரில் இருக்கிற அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து அந்த ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துகிட்டு போய் கேப்டன் அப்படின்றத போடணும். பட் தே ஹேவ் டு கோ இன் ஆர்டர், ரைட்? ஸோ CAP அந்த மாதிரி ஆர்டரில் கொண்டு போய் வைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு லூசஸ் பேலன்ஸ். ஸோ திரும்ப செய்யுன்னு சொல்லும்போது அதில் வந்து நிக்சன் கெயின்ஸ் த டைமிங். அவர் தான் வின் பண்ணுறாரு. ஜோவிகாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து தான். பட் ஜோவிகா வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா ஜோவிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இத்தனை தடவை கேப்டன்சி டாஸ்க்கு போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. எனக்கு அத்தனை தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம், என்னால் அதை வந்து கேப்டன் ஆக முடியலன்றது வந்து வேலிட்டான ஒரு ரீசன் நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஷீஸ் பின் கிவன் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் ஷீஸ் நாட் பின் ஏபிள் டு வின், ரைட்? ஸோ அதனால் அவங்க கவலைப்படுறாங்க. அண்ட் விசித்ரா, பூர்ணிமா, விக்ரம்லாம் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோவிகா வேர்ஸ் இஸ் டிஷர்ட் சேஸ் சிங்கம் சிங்கலாக தான் இருக்கும் அப்படின்னு. இது வந்து இட்ஸ் அ ஹிண்ட் தட் ஹஸ் பின் சென்ட் டு ஜோவிகா ஃப்ரம் ஹர் மாம், ஐம் கெஸ்ஸிங். பிகாஸ் அவங்க வந்து இந்த கூட்டம் சேர்ந்த போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாயா பூர்ணிமாவோட போகும்போது ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சு ஜோவிகா காணா போயிட்டாங்க. ஷீஸ் டோட்டலி நாட் எக்ஸிஸ்டன்ட், யூனோ. அங்கங்கே சமைக்கிறத பார்க்குறோம். பட் அந்த ஸ்ட்ராங் கண்டெஸ்டன் இவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது வந்து அப்படியே போயிடுச்சு. இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் ஷீஸ் கோயிங் டு பி எவிக்ட்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கு. ஸோ த மதர் ஹஸ் சென்ட் அ வெரி ஸ்ட்ராங் சிக்னல். அந்த பொண்ணு சுதாரிச்சுக்கிட்டாங்கன்னா ஷீ கேன் கம் பேக். ஸோ நிக்சன் பார்த்தீங்கன்னா ஹீ வின்ஸ் அண்ட் நிறைய பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறாரு. நிறைய பிரச்சனை பண்ண போகிறேன்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூகம் டாஸ்கில் பூர்ணிமா சொல்கிறாங்க, ஷி டாக்ஸ் அபவுட் ஹர் லைஃப், அபவுட் இப்படி வீடு இல்லாமல் ஷேர் பண்ணி வாழ்ந்தது, அந்த கஷ்டங்கள், அப்புறம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கினதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அது போணுச்சு. ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு யாருக்கு வந்து பெஸ்ட் ஸ்டாரி அப்படின்னு, how do you compare one person's pain with another? யாரோட வந்து உங்களால் ரொம்ப ரெசனேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க. பிராவோ தான் வின் பண்ணார் அந்த ஸ்டாரை. அது விசித்ரா கொடுத்தாங்க, விக்ரம் கொடுத்தாங்க, அர்ச்சனா கொடுத்தாங்க, தினேஷ் கொடுத்தாங்க, விஷ்ணு கொடுத்தாங்க. அண்ட் பிராவோ வந்து விஷ்ணுக்கு கொடுப்பாரு. அவங்க சித்தப்பா இறந்தப்போ வந்து விஷ்ணு எப்படி ஃபீல் பண்ணாரோ அதுக்கு வந்து என்னால் ரெசனேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லி he would break down. இதே தான் என்னோட சித்தப்பாக்கும் நடந்துச்சு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கலாமோ ஃபீல் பண்ணணும். ஸோ பிராவோ இஸ் அந்த இமோஷனல் சைட், அவரோட ஸ்டாரி இப்போ கொஞ்சம் ஹைலைட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயா விசித்ராவுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் so Jovika also gives it to Vichitra, Nixon also gives it to Vichitra. And Vichitra's story, now if you compare about sexual harassment, there were 2 stories that were shared, right? One Vichitra's story, cinema industry எப்படி இருந்துச்சுன்னு, இன்னொன்று வந்து பிராவோட ஸ்டாரி. ஏற்கனவே மாயா சொல்லுவாங்க அந்த கார்ட்ரூம் டாஸ்கில் சொல்லுவாங்க, யூஸ்வலி when it comes to sexual harassment, இது வந்து நிறைய பெண்களுக்கு தான் சமுதாயமே வந்து நிறைய அட்டென்ஷன் கொடுக்குது, ஆண்களுக்கு அவ்வளோ கிடையாதுன்ற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க, which is not fair, which I felt.
sexual harassment is sexual harassment, whether it happens to a male, a female, any other gender, non-binary gender, doesn't matter. Sexual harassment is sexual harassment and it needs to be addressed, right? ஸோ மாயா அங்கே சொன்னது என்னால் அது ஏற்புடையதாக எனக்கு தோணலை. பெண்களுக்கு தான் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக இது கொடுக்கணுன்றது, அதாவது மோர் அட்டென்ஷன் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குழந்தைங்களுக்கு கூட நடக்குது, ரைட்? ஸோ இது வந்து அவங்க பெண்களுக்கு தான் ரொம்ப நீங்கள் சமுதாயம் ஆதரவு காட்டணுன்ற மாதிரி மாயா சொன்னது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா விசித்ரா கொடுக்குறாங்க. ஸோ நான் விசித்ரா அண்ட் பிராவோட சினாரியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிராவோட ஸ்டோரி இஸ் சம்திங் தட்ஸ் கிவிங் அ ஸ்பேஸ் ஃபார் பப்ளிக் டிஸ்கோர்ஸ் about these things that also do happen to males. ஆண்களுக்கும் இது நடக்குது அப்படின்ற அந்த டிஸ்கஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு பிராவோட ஸ்டோரி வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் பீப்புள் டாக் அபவுட் இட். இது பெண்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு அநீதி கிடையாது, அநியாயம் கிடையாது, இது ஆண்களுக்கும் நடக்குது அப்படின்றது வந்து அவர் வெளிப்படையாக காட்டினதுக்கு, அவருக்கு ஒரு ஸ்டார் கிடைச்சதுக்கு நான் வந்து சந்தோஷப்பட்டேன். And it's a difficult story because சமுதாயத்தினோட கண் பார்வை எப்படின்னா, பெண்களுக்கு நடந்தா ஓகேன்ற மாதிரியும், ஆண்கள் வந்து இதை பற்றி பேசாமலே அப்படியே மூடி மறைச்சி வச்சிருந்த ஒரு விஷயத்த இவர் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ பிராவோட ஸ்டோரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ கிரியேட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் பீப்புள் டு டிஸ்கஸ். இது வந்து ஆண்களுக்கும் நடக்குது, இது வந்து உலகத்தில் ஆண்களுக்கும் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது, அநீதி நடக்குது அப்படின்றது வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பிராவோன்னு நான் நம்புறேன். ஸோ அவருக்கு அந்த கோல்ட் ஸ்டார் போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். G2 ப்ரொமோஷன் அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து ஜோவிகா, ரவீனா, விஷ்ணு பிராவோட டீம் வின் பண்ணுறாங்க. தி கெட் 11 கிராம் கோல்டு and they get $11,000 gift card and அவங்க மூலமாக வாங்குறவங்களுக்கு 11% discount on the plot. இந்த மாதிரி சில was worth it. இந்த மாதிரி தாங்க ப்ரைஸஸ் கொடுக்கணும். கேக்கு, மட்டன் சுக்கா, விம் பீப்புள், ஐம் ஷூர் யூ ஆல் கேன் கிவ் பெட்டர் ப்ரைஸஸ் தென் கிவிங் ஒன் பர்சன் ஜஸ்ட் மட்டன் சுக்கா. ஸோ இதுதான் நடந்தது நேற்று நிகழ்வுகள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வீக்கெண்ட் எபிசோட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஆஃப்கோர்ஸ் நாட் ஃபார் த ஹோஸ்ட் பிரமாதம் ஒன்றும் பண்ண மாட்டாருன்றது நமக்கு தெரியும். ஆனால் யார் இந்த வைல்ட் கார்ட் என்ட்ரிஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. பிரதீப் இஸ் நாட் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தம், யுகேந்திரன் இஸ் நாட் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தம். ஸோ வேறு யார்? விஜய் வர்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த வாரம் பூரா விஜய் படத்தோட பாடல்கள், தளபதி விஜய் அவரோட பாடல்களும் போட்டுகிட்டே இருக்காங்க. விஜய் வர்மா நடித்த படத்தில் இருந்து கூட ஒரு பாடல் போட்டிருக்காங்க. ஸோ விஜய் வரப்போகிறான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ மற்ற 2 பேர் வினுஷா அண்ட் அனன்யாக்கில் யார் வரப்போகிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். அனன்யா வந்தால் இட்ஸ் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹர் பிகாஸ் தேவையில்லாமல் அவங்க ஃபர்ஸ்ட் வீக் இவெக்ஷன் வச்சு அவங்கள தூக்குனது வந்து தேவையில்லை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இட் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. வினுஷா வந்தாங்கன்னா ஷீ வில் கான்ஃபரண்ட், ஷீ ஹேஸ் டு கான்ஃபரண்ட் நிக்சன். பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது கேள்விக்குறியாக இருக்குது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.